நாங்கள் எங்கள் மாமனார் ஊரில் ஒரு திருவிழாவுக்கு போயிட்டுருக்கோம். அது எங்கே இருக்குன்னா, ஆந்திரா குப்பமில் சின்ன பங்காரநாத்தம்ல இருக்குது ஒரு வில்லேஜு. நானே எங்கள் அத்தை, எங்கள் நாத்தனார், என் வீட்டுக்கார் பசங்க எல்லாம் போயிருந்தோம். வழியில் வந்து டீ டைம் வந்ததால் நான் டீ குடித்த பாப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா. அந்த கேப்பில் வந்து ஒரு மினியேச்சர் கேட்டில் பார்த்தேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பட் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இப்போ எங்கள் பிகில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டச் பண்ணால் குலைப்பான். அதே மாதிரி இதுவும் பண்ணணும்னு நான் நினச்சேன். பட் அது எதுவுமே பண்ணலை. க்யூட்டாக ரியாக்ட் பண்ணுச்சு. அது கொஞ்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நைட்டு வந்து எங்கள் பெரிய மாமனார் குப்பமில் இருக்கார். அங்கே நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தான் அங்கேயே ரெடி ஆகி கோயிலுக்கு போனோம். அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் அந்த கிராமம். போயிட்டு சாமி திருக்கல்யாணம் பார்த்துட்டு அங்கே என் வீட்டுக்காரர் வந்து அந்த ஊர்லேயே ஏரி வந்து லீஸ்க்கு எடுத்து வச்சுருந்தாரு. அது இப்போ இல்லை, முன்னாடி. அதையும் நாங்கள் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்தோம். வந்துட்டு நான் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு நாங்களும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பெங்களூர் கிளம்பிட்டோம். பட் நாங்கள் பெங்களூர் போகல, நைட் கிருஷ்ணகிரியில் ஸ்டே பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் மாமனாரோட சமாதி அந்த ஊர்லேயே தான் இருக்குது. சரி, எப்பயுமே நாங்கள் அங்கே போனால் அவரை பார்க்காம வரமாட்டோம், அவருக்கு பூஜை பண்ணாமல் வரமாட்டோம். போயிட்டு அவரை பார்த்துட்டு பூஜை பண்ணிட்டு தான் வருவோம். பூஜை பண்ணிவிட்டு பாப்பா அவர் கூட எப்பயுமே விளையாடிட்டு நாங்கள் அவரை சாமி கும்பிட்டுட்டு நைட் நாங்கள் கிருஷ்ணகிரியில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். பாய்.